என் பேர் தர்ம பிரகாஷ். நான் செல்வநாயகர் சிற்பக்கடலுடைய ஓனர். ஓகே. இன்னோவேட்டிவா கொண்டு வந்திருக்கு 6 பேக் விநாயகர். இந்த விநாயகர் வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வேற லெவல்ல டிஃபரெண்டா ஃபேஸ் பாருங்க, எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பாருங்க. இந்த ஃபேஸுக்காக வந்து நாங்க பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து நீங்க இந்த கையை தொட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு விநாயகரோட கையை தொடுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இவர் பேர் வந்து ஐபோன் விநாயகர். இவர் ஏன்னா கையில வந்து ஐபோன் வச்சிருக்காரு. இவரு நாங்க அப்படி ஒரு செட் பண்ணிருக்கோம். சிவனடி உடம்பு, முகம் வந்து விநாயகர் முகம். பிளாக் 360 வாங்குதியா பைனர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் மேல அடிச்சு பொருளே மறைஞ்சிடும். வணக்கம் மக்களே, நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்வ விநாயகா சிற்பக்கடலுக்கு வந்து வந்திருக்கோம். எக்கச்சக்கமான விநாயகர் சிலைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே இடத்துல வந்து நீங்க பார்க்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க போன வீடியோல வந்து நாங்க காமிச்சிருந்தோம். அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே குடோனுக்கு வந்து இந்த நம்ம விசிட் பண்ணிருக்கோம். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்ம பிரகாஷ். இந்த குடோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஓனர். இவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. என் பேர் தர்ம பிரகாஷ். நான் செல்வநாயகர் சிற்பக்கடலுடைய ஓனர். ஓகே ப்ரோ. நான் கடந்த 25 இயர்ஸாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். இது நம்ம போன வீடியோ நான் கிளியரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா. நம்ம அந்த எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை, நம்ம அடி கண்ணி பண்ணுவோம். ஓகே ப்ரோ. பார்க்கலாம், ஒரு சிலையா பார்க்கலாம். ஏன்னா வந்து போன டைம் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயா, அதாவது எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையில வந்து சில பேர் வந்து கெமிக்கல்ல கலப்பாங்க. அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்காம இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சிலையை பத்தியும் வந்து அதை எந்தெந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க போறோம். நம்ம விநாயகர் நம்ம செய்யற விநாயகர் அத்தனையுமே வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ரோ. எதுவுமே வந்து நம்ம அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி இது மாதிரி எதுவுமே பண்றது எல்லாமே கிழங்கு மாவு இந்த மாதிரி யூஸ் பண்றது தான். எல்லாமே டீக்ரேடபிள், எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வந்து கரைஞ்சிரும். எல்லாமே எதுவுமே வந்து பேலன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி இது எல்லாமே இது வந்து மயூரி விநாயகர். நம்ம இப்போ விநாயகர் ஒவ்வொன்றா பார்த்தோம்ல, அது மயூரி விநாயகர். இவர் வந்து தர்பார் விநாயகர். அதே மாதிரி இவர் வந்து அவங்களுக்கு நான் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளசண்டான ஒரு சூப்பர் விநாயகர் கட்டுறவாங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம் வாங்க. இதுதான் நாங்கள் இந்த வருஷத்துல எங்க கம்பெனி சார்பில் நாங்கள் புதுசாக நாங்கள் இன்னோவேட்டிவா கொண்டு வந்திருக்கோம் 6 பேக் விநாயகர். இந்த விநாயகர் வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்றது, அந்த வடநாட்டுல வந்து பெருசா பார்த்தா நம்ம இந்த டைம் வந்து நம்ம சின்னது பண்ணி நம்ம 9 ஃபீட்ல கொண்டு நிறுத்தி. ஆமா. இது மிகப்பெரிய வந்து விநாயகருங்க. இந்த விநாயகருக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கு. நிறைய டிமாண்ட்ஸ் இந்த விநாயகர். வர்றவங்க எல்லாருமே இந்த விநாயகர் இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த விநாயகர் இது 2 பீஸ் தான் நம்ம கிட்ட இப்ப அவைலபிள் இருக்கு. என்ன ரீசன்னா இது எல்லாமே வந்து நாங்க யூனிக்கா ஒவ்வொரு இடத்துல தேடி போய் எடுக்கிறதுனால எங்களுக்கு இதுக்கான பீசஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. நாங்க ப்ரொக்யூர் பண்றது வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கிறதுனால நம்ம இது எங்களுக்கு இது 2 பீஸ் தான் கிடைச்சிச்சு. நான் இதே மாதிரி இன்னொரு விநாயகர் காட்டுறவாங்க. இது வந்து உங்களுக்கு அடுத்தது ராஜ விநாயகர். இவர் ராஜ விநாயகர் டர்பன் பாத்தீங்கன்னா ஃபேஸ் பாருங்க, எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கு பாருங்க. இந்த ஃபேஸுக்காக வந்து நாங்க பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து நீங்க இந்த கையை தொட்டு பாருங்களேன், உங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு விநாயகரோட கையை தொடுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா நாங்க எமரி பேப்பர் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி இந்த ஷைனிங் நாங்க கொண்டு வரதுங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா அதே விநாயகர் உங்களுக்கு இது சிவன் ரூபத்துல. ஆக்சுவல் வந்து விநாயகர் வந்து இவர் வந்து சிவனடி உடம்பு, முகம் வந்து விநாயகர் முகம். அதனால வந்து இவர் வந்து அடுத்து பிறையில வந்து அந்த வச்ச மாதிரி மேல பிறை கங்காதேவி வந்து நீர் ஊத்துறாங்க. 2வது அவர் வந்து இந்த புலித்தோல் அணிஞ்சிருக்காரு. அதே மாதிரி காளை, இது நந்தி பகவான் காளை மாடு. இது ஆனா இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஆமா, இது தனி. அந்த மாடுக்காகவே நாங்க வந்து ஒவ்வொன்னா நாங்க தேடி எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாடுதான். அதுலயே பாருங்க, அதுலயே வந்து பிரம்மாண்டமான மாடு. இவர் வந்து நந்தி பகவான். இது நான் உண்மையா சொல்லிக்கிறேன். இது பெயிண்டிங் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா பட்டையை கிளப்பி இருக்காங்க. எந்த சிலையை நீங்க பாத்தீங்கன்னாலும் அந்த பெயிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து பண்ணிருக்காங்க. பெயிண்டிங்ஸ், கலரிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்க கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து மும்பை தான். எதுவுமே வந்து நம்ம இங்க லோக்கல் பிராண்டு கிடையாது. என்ன ரீசனா, உங்களுக்கு மும்பைல விநாயகர் வந்து அதிகமா உற்பத்தி, நிறைய அதிகமான செலிப்ரேஷன் பண்றாங்க. அங்க விநாயகருக்குன்னு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோ அந்த பெயிண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்ம அங்கிருந்து நம்ம பொருளை வாங்கணும்னா அதுக்கு தகுந்த குவாலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க அங்கிருந்து நாங்க இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த பிளாக் வந்து இது வந்து பிளாக் 360 வாங்குதியா, ரொம்ப வந்து டார்க் பிளாக். இந்த பிளாக் வந்து நீங்க பைனர்ல மிக்ஸ் பண்ணி ஒரு பொருள் மேல அடிச்சு பொருளே மறைஞ்சிடும். அவ்வளவு திக்னஸான பிளாக் இது. சோ அந்த பிளாக்ல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த பிளாக் இப்படியே தான் இருக்கும். நான் அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சாம்பிள் காட்டுறேன். நாங்க போன வருஷம் இதே பிளாக்ல அடிச்ச விநாயகர் நான் காட்டுறேன். ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த விநாயகர் எப்படி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பேக்ல காட்டுறேன். இவர் வந்து தர்பார் விநாயகர். இவரு தர்பார்ல வந்து கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நந்தி பகவானை வந்து தடவி கொடுக்குற மாதிரி இது ஒரு அரசவையில ராஜாக்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சினாரியோங்க. இது ரொம்ப அழகா இருக்கு இந்த விநாயகர்.
இந்த சிலை தான் ப்ரோ இருக்கிறதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தோல்ல அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து நரசிம்மருடைய தோல் பட்டையில உட்காந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து விநாயகருங்க. இவர் வந்து முருகருங்க, முருகரு, இவர் வந்து விநாயகர். இவரை வந்து போன டைம் இதே விநாயகர் வந்து நாங்க வந்து ஆஞ்சநேயர் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நாங்க கிரியேட் பண்ணி போன வீடியோல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த வீடியோ போய் பாருங்க, அதுவும் நல்லா இருக்கும். அதைவே வந்து நாங்க இன்ஸ்பயரா வச்சு நாங்க இந்த டைம் வந்து நரசிம்மரை நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நரசிம்மர் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்காரு, பாருங்க, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நாங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் கலர் கொடுத்துருக்கோம். நரசிம்மர்னா அவருக்கான கலரு, விநாயகருக்கு ஒரு கலரு, அதே மாதிரி முருகருக்கு ஒரு கலர். முருகர் வந்து நல்ல ரோஸ் கலர்ல, ஏன்னா அவர் முகம் வந்து தெய்வீகமான முகம். ஸோ அந்த முகத்தை வந்து நம்ம காட்டணும் இல்லையா, அதனாலதான் நாங்க அப்படி பண்ணியிருக்கோம். நாங்க அவரை மட்டும். ரெண்டாவது அடுத்தது வந்து கிருஷ்ணர் கலருமாங்க. இவரை கிருஷ்ணர் கலர் வச்சு விநாயகர் பண்ணியிருக்கோம். அடுத்தது இவர் வந்து கலிங்க நர்த்தனம், நாகத்தின் மேல ஆடுறது, நடனம் ஆடுறது. கிருஷ்ண பரமாத்மா வந்து நாகத்தின் மேலே கலிங்க நர்த்தனம் ஆடுவார் இல்லையா, அந்த கலிங்க நர்த்தனம் சொல்லணும். இது போன டைமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைக்கு டிமாண்ட் இருந்தது. இந்த டைமும் வந்து பாத்தீங்கன்னா இதே சிலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு டிமாண்டிங் பீஸ். இந்த விநாயகர் டிமாண்டிங் பீஸ். இவரும் அந்த நரசிம்மரும் டிமாண்டிங் பீஸ்னால வந்து நான் முன்னாடியே சொல்லி சீக்கிரம் வந்து இதை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரே பீஸ் தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப அவுட்டேட்டட் பீசஸ், பட் இருந்தாலும் டிமாண்டா இருக்குது. இன்னமும் எல்லாமே 4 அடி விநாயகர் ஜி. இது 4 அடி, இது 5 அடி, இது வந்து 5.5. இது எல்லாமே சூப்பரா இருக்குது. சர்பத் மேல உட்காந்த விநாயகர் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சர்பம் மேல 5 தலை நாகம் இருக்குதுங்க. கீழே வந்து கதாயத்தோட இருக்காரு. இவர் வந்து நர்தன விநாயகருங்க, நடனம் ஆடுறதுங்க. சிவன் மாடல் நடனம் ஆடுற மாதிரி விநாயகர். சின்ன குழந்தைகளும் நிறைய இந்த மாதிரி வந்து பிளாக் விநாயகர் அங்க நீங்க காமிச்ச அதே. ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல போன வருஷம் அடிச்ச விநாயகர் ஜி. இது பாருங்க, இது போன வருஷம், நானே போய் சொல்றேன், இது போன வருஷம் அடிச்ச விநாயகர். எப்படி இருக்காரு இப்போ? ஆனா அது பெருசா வந்து ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. அதுதான் குவாலிட்டி ஆஃப் பெயிண்ட். அதுதான் குவாலிட்டி. அதுதான் இந்த குவாலிட்டிக்காக நம்ம வந்து எப்பவுமே வந்து இங்க எங்களை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே குவாலிட்டிக்காக தான் வராங்க. ஏன்னா ஐபோனுக்கும் சைனா போனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி தான் நான் சொல்றது. நான் பெயிண்டர்ஸ் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று 10 நிமிஷம் பார்ப்பேன். ஏன்னா இந்த இடத்துல இது சேஞ்ச் பண்ணா, இந்த இடத்துல இது நல்லா இல்லைனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பா வந்து செய்வாங்க. சின்ன பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் வந்து வைக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகான சிலைகள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காரு. இங்க மட்டும் இல்ல, இங்க பாத்தீங்கன்னா மேல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60-100 பீஸ் இருக்கு. ஆக்சுவலா இது இந்த இடத்துல 100 பீஸ் நம்ம வந்து விநாயகர் வச்சிருக்கோம். இங்க இந்த விநாயகர் எதுக்காக நாங்க இந்த டைம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம்னா, போன டைம் நிறைய சின்ன சின்ன பசங்க எங்க அண்ணா எங்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கு, நான் விநாயகர் எடுக்கணும், எனக்கு ஒரு விநாயகர் கொடுங்கன்னு போது நம்மளால கொடுக்க முடியல. போன டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ வந்து இதைய வந்து நம்ம இது பண்ணணுன்றக்காண்டி நான் எல்லாம் இது முறியடிக்கணுங்காண்டி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த டைம் வந்து சின்ன பசங்களுக்காக இங்க இருக்கிற எந்த விநாயகர் எடுத்தீங்கனாலும் 3000 ரூபாய். ஓகே ப்ரோ. நான் ஹைட்டு பார்க்கல, கலர் பார்க்கல, எதையுமே நான் பார்க்கல. நான் ஒரே ஒரு பீஸ் 3000 ரூபாய் நான் கொடுக்குறேன். நான் விநாயகர் எல்லா விநாயகருமே, இங்க இருக்கிற விநாயகர் இன்னும் அங்க உள்ளலாம் இருக்கு. இதே விநாயகர் நிறைய இருக்கு. இங்க இருக்கிற எல்லா விநாயகருமே பாத்துக்கங்க. இந்த விநாயகர் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 3 அடி விநாயகர் ஹைட் வரும். இது 3 அடி விநாயகர் வந்து 3000 ரூபாய்க்கு தரேன் நான். இது நீங்க ரெடி பண்றதுக்கு வந்து எவ்வளவு டைம் உங்களுக்கு எடுக்கும்? இதுக்கு ஏறத்தாழ வந்து இந்த ஒரு விநாயகர் எங்களுக்கு செய்யற கிட்டத்தட்ட வந்து 2 மாதங்கள் ஆகுங்க. ஏன்னா நாங்க வந்து இது ஒவ்வொன்றும் நாங்க மோல்ல அச்சுல எடுத்து அந்த அச்சை வந்து நாங்க வந்து காய வச்சு ஒவ்வொரு பீஸா நாங்க ஃப்ரண்ட் பாட்டம், பேக் பாட்டம், கை, கால், தும்பி தனித்தனியா நாங்க ஒவ்வொன்றா காய வச்சு நாங்க கலெக்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டி சேர்ந்ததுக்கப்புறம் 2 ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி அதை ஒரு ஃபினிஷிங் பண்ணி காய போடணும். காய வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த விநாயகர் வந்து நம்ம உருவாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் நைஸ் மாவு இருக்குது. அந்த நைஸ் மாவு வச்சு நம்ம பசை மாவு சொன்னோம் இல்லையா, அதை நைஸ் மாவு வச்சு நம்ம கம்ப்ளீட்டாக அதை வந்து நம்ம இந்த விநாயகர் ஃபுல்லாக நம்ம அதுக்கப்புறம் தான் முழுமையாக உருவமாக வருது. உருவம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பெயிண்டிங்கு அடுத்த ஸ்டேஜஸ் நடக்கும் ஒன்றா. ஸோ வந்து ஒரு விநாயகர் செய்யறதுக்கு ஏறத்தாழ வந்து 1 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும். நான் சொல்கிறது சின்ன விநாயகர். இன்னும் பெரிய விநாயகர் போகும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு வருஷம் கூட எங்களால் 100 பீஸ் தான் எடுக்க முடியும் விநாயகர். அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம நம்மளுக்கு வந்து கரெக்டாக மாவு செட் ஆகணும், 2வது லேபர் செட் ஆகணும், 2வது மிகப்பெரிய விஷயம் அது. 3வது நம்மளுக்கு கிளைமேட் வந்து ஒத்துழைக்கணும். கிளைமேட் நல்லா வெயில் அடிச்சா மட்டும் தான் நம்ம விநாயகர் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அது வந்து வெடிச்சிரும், உள்ளுக்குள்ள வந்து உடஞ்சிரும், அந்த ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ற மாதிரி நிலைமை வரும். கண்டிப்பா. ஸோ வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சாதாரண விநாயகர் தானே, பார்த்ததையும் பார்த்த விநாயகர்னு சொல்றாங்க. இந்த விநாயகருக்கு பின்னாடி மிகப்பெரிய வேலைகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. நான் ஏன் வந்து இவர்கிட்ட அதை கேட்டேன்னா, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த விநாயகர் இவ்வளவுதான் இருக்கு, ஏன் வந்து ரேட் அதிகமா சொல்றீங்கிற ஒரு கேள்வி வரும். நான் அந்த உழைப்புக்கான மதிப்பு தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த விநாயகர் ஒவ்வொரு அந்த வேலையும் தனித்தனியா வந்து செய்யறாங்க. அந்த பெயிண்டிங் வேலை தனியா, அந்த அச்சிடுறது தனியா, அந்த பெயிண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2-3 டிஃபரன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க.
அதை மத்தவங்களுக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது பிடிக்கிற மாதிரி அவங்க பண்றாங்கல்ல, அதுக்குத்தான் வந்து அமௌண்ட். இதுல பேரம் பேசி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. எனக்கு சொல்லணும்னா இதுக்கு வந்து உழைப்புக்கேற்ற ஊதியம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெருசா லாபம் எதுவும் இல்ல ப்ரோ. கண்டிப்பா. அதாவது இப்ப நான் இந்த விநாயகர் 3000 சொல்றேன், எனக்கு அசலே 3000 தான். ஆமா ஆமா. நான் ஏன் இது கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்பிகேஷன். குழந்தைகளுக்கு நான் ஒரு விநாயகர் கொடுத்தேன்னா அவங்க வந்து ஆசையை தூக்கிட்டு போகும்போது நம்ம பார்த்தா அது சந்தோஷம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அது ஏன்னா நம்ம இறை சார்ந்த செயல் செய்யும்போது அந்த இடத்துல நம்ம லாப கணக்கு போடக்கூடாது. கண்டிப்பா. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நம்ம பெரிய விநாயகர்ல ஒரு சொற்ப லாபம் வச்சிருக்கோமோ ஒழிய, நம்ம சின்ன விநாயகர்ல நம்ம லாபமே வைக்கிறது இல்லை ப்ரோ. எதுவுமே நான் இது என்னுடைய அசலுக்கான ரேட் நான் அப்படியே நான் கொடுத்துறது குழந்தைகளுக்கு. சின்ன சின்ன பசங்க நிறைய வராங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே நிறைய ஆர்வங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஏன்னா விநாயகர் நல்லா இருக்குது, நான் விநாயகர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ நேத்து ஒரு பையன் வந்து விநாயகரை பார்த்து பெயிண்ட் அடிக்கிறத பார்த்து, நான் அந்த விநாயகர் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்கறான். வாடா தம்பி, உனக்கு தாண்டா அந்த விநாயகர், இதுக்கு உனக்காக தானே செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. சரிங்க, நான் எவ்வளோ ஆகுன்னு நீ உனக்கு உன்னால எவ்வளோ முடியுதோ கொண்டு வா, நான் எடுத்துறேன். உனக்கு இதுல எந்த விநாயகர் பிடிச்சிருக்கோ சொல்லு, உன்னால எவ்வளோ முடியுதோ கொண்டு வான்னு. நான் அவன் அண்ணா நான் பக்கத்துல போய் எடுத்துட்டு வரணும்னா அப்படின்னு. சரி நீ வாடா தம்பி, ஒன்றும் இல்லை, அவன் கொண்டு வா, நான் கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம ஊக்குவிக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ச்சி. புரியுதுங்களா? நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வெறும் 3 விநாயகர் தான் விற்றோம். இந்த டைம் நாங்கள் ஏறத்தாலும் நாங்கள் 300 விநாயகர் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுனால மட்டுமே கிடைக்கும் இல்லையா? நம்ம எல்லா இடத்துலயுமே லாப கணக்கு போடக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம வளர்ச்சியே வராது. இறைவன் அதே மாதிரி லாப கணக்கு போட்டா நம்மளால படைச்சிருக்கவே மாட்டோம். ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம பூமி எவ்வளவு நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கிற. கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு டிஃப்ரெண்டான விநாயகர் சிலைங்க. இந்த மாதிரி நீங்க சிலை எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. போன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கையில வச்சுட்டு ஒரு விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கலர் வந்து ஏற்கனவே அவர் யூனிக்னஸ் பத்தி சொன்னாரு, நல்லா பாத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் டிமாண்ட் ஜாஸ்தி. இது லிமிடெட் பீரியட்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நீங்க வந்து இவர் பேர் வந்து ஐபோன் விநாயகர். இவரு ஏன்னா கையில வந்து ஐபோன் வச்சிருக்காரு இவரு. நாங்க அப்படி ஒரு செட் பண்ணிருக்கோம். நான் என்னுடைய கிரியேட்டிவிட்டியில செஞ்சது. ஆக்சுவலா கையில வந்து எந்த இதுவுமே கிடையாது. நான் இந்த கையில வந்து நான் தனியா ஐபோன் மாதிரி செஞ்சு நான் வச்சிருக்கேன். அப்படி அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு, ஏன்னா நிறைய குழந்தைங்க வராங்க, சின்ன சின்ன பசங்க நிறைய வராங்க. அவங்கள ஒரு இது பண்றதுக்காண்டி தான் நான் இது பண்ணுங்க. ரெண்டாவது அப்படியே நீங்க திரும்பி ஹைலி டிமாண்டட் விநாயகர் இவரு சத்ரபதி சிவாஜி. இவர் ஒரே ஒரு பீஸ் தான் இந்த டைம் இருக்கு. இது போன டைமும் வந்து பாத்தீங்கன்னா இதே சிலையை பத்தி 5 சிலை இருந்துச்சு, 5மே போச்சு. இந்த டைம் இன்னொரு சிலை, ஒரே ஒரு சிலை எங்களுக்கு கிடைச்சிச்சு, நான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நான் எங்களுக்கே வித்து போர் அடிச்சிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு டைம் வந்தாலும், ஏன்னா நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும், எவால்யூஷன் ஆயிட்டே இருக்கணும். நம்ம நிறைய போகுதுங்கிறக்காட்டி நம்ம இதுவே வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்த டிசைன்ஸ் பார்க்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த் நாங்க விட்டுருவோம். அடுத்த 6 மந்த் ஃபுல்லாமே எங்களுக்கு என்டையர் தமிழ்நாடு சுத்துவோம். நாங்க கார்ல கம்ப்ளீட்டா போய் எங்கெங்க என்னென்ன விநாயகர் இருக்கு இல்லைன்னு பார்த்து தெரிஞ்சு எடுத்துட்டு வருவோம். அப்படி வர்றதுனாலதான் எங்கிட்ட இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு. போன வருஷம் பார்த்த மேஜர் விநாயகர் இப்ப இருக்காது. நீங்களே வந்து நீங்க உங்க வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. போன வருஷம் பார்த்த விநாயகர் நிறைய மேக்ஸிமம் இங்க இருக்கு. கண்டிப்பா தான். ரெண்டாவது நம்ம ட்ரெண்டிங் பட்டாசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நண்பர் வந்து ரொம்ப மிக கடினமா உழைக்கிறார். உண்மையாலுமே எங்கெங்க வந்து என்னென்ன யூனிக்னஸ் இருக்கோ தேடி 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 வீடியோ போடுறாரு. நானும் அவரை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுங்க மெயின். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்களை நம்ம வளர்த்தணும் தான் நம்ம வந்து என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம டிஜிட்டல் மொபைல் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. ரைட்டுங்களா? ஒன் டைம் குன்னத்தூர் சந்தை போட்டிருந்தாரு, சில்லோட் போட்டிருந்தீங்க, பார்த்தேன் நான். அப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்புறம் இந்த முத்தூர் சந்தை, இது எல்லாமே நான் பார்த்துருக்கிறேங்க. ரொம்ப நன்றி. ஆமா, அதனால வந்து ஏன்னா இது மாதிரி கடுமையா உழைக்கிற ஆட்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா சப்போர்ட் கொடுக்கணுங்க. கொடுக்கலன்னா அது வந்து ரொம்ப தப்பா போயிடும். கரெக்டுங்களா? நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம போயிடக்கூடாது. நானும் இவரோட சப்ஸ்கிரைபர் தான். உண்மையாலுமே நான் முதல்ல இருந்தே இவரோட சப்ஸ்கிரைபர் தான் நான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசினஸ் இவர் எங்களை தேடி வந்தார். ஆக்சுவலா எங்களை தேடி இந்த மாதிரி விநாயகர் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை தேடி இந்த ஒரு அவினாசியில காசிகுணம் ஒரு கிராமத்துல ஒரு இடத்துல விநாயகர் செய்யறாங்கிறத இவர் கண்டுபிடிச்சு அங்கிருந்து வந்தாரு. அந்த ஐடியாவுக்காக தான் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கு ஐடியா தான் எல்லாமே. என்னதான் காசு இருந்தா என்னதான் பணம் இருந்தது மெயின் கிடையாதுங்க. ஐடியா தான் மெயின். அந்த ஐடியால தான் எல்லாமே வந்து இருக்கிறது. கரெக்டுங்களா? ஏன்னா இப்ப நானே சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல கையில இந்த விநாயகர் கையில நான் மொபைல் வச்சா நான் நல்லா இருக்குங்கிறத ஒரு ஐடியா பண்ணதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி இது இன்னைக்கு வந்து சொல்ல ஒரு பேசு பொருளா இருக்குது. ரைட்டா? கண்டிப்பா ப்ரோ. மனிதன் எல்லா கஸ்டமரும் வந்தாங்கன்னா இதுங்க கையில போன் வச்சிருக்காருங்க, என்னங்க கையில போன் வச்சிருக்காருன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. என்னன்னா நம்ம எல்லா சிலையிலுமே அந்த யூனிக்னஸ் கொண்டு வர முடியாம போகும்போது இது யூனிக்கா இருக்கும்போது அவங்க பார்த்துட்டு நம்ம கேக்குறாங்க எப்படி யோசிச்சீங்க அதை பண்றீங்க. ஆமா, மனிதனுக்கு வந்து அந்த பலமே அந்த மூலம் தான். ஐடியா இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை. கண்டிப்பா. ஆமா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரெண்டிங் பட்டாஸ் சேனலை. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, சப்போர்ட் நிறைய கொடுங்க. செல்வ விநாயகர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நான் பாத்தீங்கன்னா நான் போன வருஷம் நான் வந்தேன். அதுல வந்து செல்வ விநாயகர் சிற்பக்கடல் போன டைம் வந்து நான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன்.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சிலைகளை வந்து எப்படி உருவாக்குறோம், அதுல எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கல் நாங்க சேர்த்துறது இல்ல, அது எப்படி நாங்க கரைக்கிறோம் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அந்த விழாக்கள் எதுக்காக கொண்டாடுறாங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல வந்து தெளிவா வந்து சொல்லியிருந்தாரு. நீங்களும் அதேபடி வந்து கொண்டாடுங்க. இந்த இடத்துல வந்து செலவு வாங்குங்க. விநாயகர் சதுர்த்தியை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான முறையில, அழகான முறையில வந்து கொண்டாடுங்க. அமைதியான முறையில கண்டிப்பா கொண்டாடுங்க. 4 பேர்த்துக்கு உதவி செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தியை வந்து முன்னிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து சாப்பாடு போடுறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தினாலுமே அன்னதானம் போடுறாங்க. அன்னதானம் அல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன் மருத்துவ முகாம் போடலாம். அந்த ஏரியாவில் வந்து வயசானவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாங்க. இந்த ரத்த தானம் பண்றாங்க நிறைய பக்கம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் செய்யுங்க. அதாவது உணவுங்கிறது எல்லாத்துக்குமே இப்ப கிடைச்சிருச்சு. எல்லாரும் அந்த காலத்துல தான் வந்து உணவு கிடைக்காது, அதனால வந்து அன்னதானம் போட்டாங்கன்னா போய் எல்லாருமே சாப்பிடுவோம். இன்னைக்கு எல்லா பக்கம் உணவு கிடைக்குது. நிறைய பக்கம் நானும் பார்த்துருக்குறேங்க. நிறைய பக்கம் உணவுகள் வேஸ்ட் ஆகுது. எனக்கு அதை பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏன்னா வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யறாங்க ரைட்டு. அந்த உணவு நல்லா இல்லைங்கும் போது என்னன்னா எல்லாமே குப்பை தொட்டிக்கு தான் போகுது அந்த உணவு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். உணவை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது செஞ்சாலே போதும். ஒரு நாட்டுப்புற கலைஞரை கூட்டிட்டு வந்து நம்ம மேடை வச்சு பாடினோம்னா அந்த நாட்டுப்புற கலைஞரை நம்ம வாழ வைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்து நம்ம இறையருள் பெறலாம். அதே மாதிரி எல்லாம் அமைதியான முறையில வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. இவர் முழுமுதற் கடவுள். எல்லாத்துக்குமே முதல் இவர் தான். ஆதியும் இவர் தான், அந்தமும் இவர் தான். அதனால வந்து இவரை வந்து நீங்க வருஷம் வருஷம் நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நல்ல விநாயகர் வந்து நீங்க வந்து வாங்கி வீட்டுல பிரதிஷ்டை பண்ணி 4 பேர்த்துக்கு கொழுக்கட்டை, அதே மாதிரி வந்து சுண்டல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை பக்கத்து வீடுகளுக்கு கொடுக்கும்போது நம்ம அந்த இடத்துல கொடுக்கறது வெறும் பிரசாதமா இருக்காது, அன்பா இருக்கும். கண்டிப்பா 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 எல்லாத்துக்கும் மும்மாரி மழை பெய்யணும், எல்லாத்துக்கும் சண்டை சச்சரவு இல்லாம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரா வேணா இருக்கலாம், நானா வேணா இருக்கலாம். அதனால வந்து தாராளமா கொண்டு வந்து கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கொண்டு வந்து கொடுங்க. ஆமா, மறக்காம மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் எங்களோட சேனல் நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களை தேடி வரும்.